சிங்கம் சிங்கம் ஈஸ்வர சிங்கம் 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 ஈஸ்வர சிங்கம். என்ன கூட்டம் சார்? இன்னைக்கு நடக்கிற ஆடல் மாடல் இன்னைக்கு நடக்காது. கூட்டம்லாம் கூட கூடாது சார். அந்த ஏண்டா அழுகுற? இன்னைக்கு கூட்டம்லாம் ஆடல் மாடல் நடக்காது. நாளைக்கு தான் ஆடல் மாடல். 5ஆம் தேதி ஆடல் மாடல். இன்னைக்கு நடக்க வேண்டிய ஆடல் மாடல் நாளைக்கு 5ஆம் தேதி. சிவகங்கை கார்த்திக். அதுதான் கண்ணியா போட்டிருக்கியா? நான் தள்ளி போல என்னங்கடா அழுகைக்கு வந்து சார்? நான் கொத்த நேரம் வேலை பார்த்துக்கிறேன் சார். சார் சாகுறேன் சார். சார் சார் வந்தது வராம அவட்டி கொத்த நேரம் வேலை பார்த்து ஒரு பொண்ணு அழுதுகிட்டு இருக்கேன். என்ன பேசுறீங்க? வாய முறை தூணா மரியாதையா பேசுங்க. உனக்கு அப்படிதானே மரியாதை? உன்னை எச்சரிக்கிறேன், ஓடி போய் போன போது என்னடா அது பாஞ்சு போட்டு கொண்டு வந்திருக்காங்க. துப்பாக்கியில இருக்கும். உங்க துப்பாக்கி எங்க? ஆனா போலீஸ்காரன் துப்பாக்கி கொண்டு பவுடர் கொண்டு வந்த துப்பாக்கி இன்னைக்கு தாண்டா பாக்குறேன். சார் நீங்க உங்க துப்பாக்கி வச்சு என்ன சுட்டாது கொள்ளுங்க சார். நான் இவர்கிட்ட ஐயோ இவன் கூட குடும்ப இடத்துக்கு உங்க கூட கூட்டிட்டு போறீங்க சார். சார் 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 சொல்லாதம்மா ப்ளீஸ் ஏட்டமா என் பிரச்சனையை ஓச்சி விடுங்க சார். ஐயோ குளிக்கும் போது பாத்ரூம்ல இருக்கும்போது கூப்பிடாதீங்கன்னு சொல்லி இடுப்புல அடிக்கல. எதுக்கு பண்ணீங்க? ட்ரெஸ் மாத்திட்டு வந்தீங்க ஏட்டமா? சார் சார் நான் என்ன சார் உங்களை இருக்க சொன்னேன் சார்? நீங்க ஆவுனா கலட்டுன்னு சொல்றீங்க, மாட்டுன்னு சொல்றீங்க, என்ன நேரம் வேணாலும் அவுத்து போட்டே நிக்க சொல்றீங்க சார். லேடிஸ் பிரச்சனை ஏதாவது நீங்க தானே பார்க்கணும். மப்டியில தான் சார் வந்திருக்கேன் சார். சார் 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 எனக்கு ஒரு சந்தேகம் சார். சோப்பு போட்டோட வந்துட்டு சட்டையை மாட்டிக்கிட்டு ஏய் இருடா நாய என்னடா பொண்டாட்டி இல்ல மேல ஒரு மருக்கு கீழே ஒரு வேணாமா? இங்க இல்ல அங்க. என்னடா உங்களுக்குள்ள பிரச்சனை? உண்மையில மேடம் காத்து சார். சார் சிப்பு போடல சார். என்னது? ஐயா காவல்துறை அதிகாரி ஐயா, நாங்க சும்மா ஏதோ காமெடிக்காக பண்றாங்க ஐயா. எதுவா இருந்தாலும் எங்க சாரை போட்டு தூக்கி போட்டு எதையும் தாங்குவாப்ல. ஐயா இது ஒரு நகைச்சுவைக்காக பண்றாங்க ஐயா. நீங்க கடைசியில எங்க மேல கேஸ் ஓட்டுறாங்க. உங்களுக்கு அப்படியே தூக்கி போட்டு வெளுக்கன்னு ஒரு முடிவு இருந்தா அந்த ஆளை பிடிக்க சார். இல்ல எங்களுக்கு அண்ணன் சார் என்னைய பிடிச்சிட்டு போறாங்க. அதிகமான ரசிகர் சொன்னா எங்களுக்கு காவல்துறை அதிகாரி ஐயா அவங்க தான். ஒத்துழைப்புனாலதான் இவ்வளவு தூரம் நாடகம் நல்லபடியா நடக்கிறது. நாடகம் நடத்துறது அதுலயும் இந்த வருஷம்லாம் தேர்தல் முடியறது வரைக்கும் தேர்தல் அன்னைக்கு கூட நாடகம் எங்களுக்கு நடத்துறதுக்கு உத்தரவு கொடுத்தா ஐயா காவல்துறை. அழுகாதம்மா, உன் பொருத்த நான் 145 165 உள்ள ஓட்டு விடுவேன். சார் நீங்க பிராந்தி விலைய சொல்லிக்கிட்டு இருக்கீங்க சார். 148 அது அதை குடிக்கிற சரக்குல இருக்கு. எனக்கு சந்தேகமா இருக்கு. 288 தான். சார் எம்சி 145. ஐயோ சார் கேஸ் நம்பர் வந்து 144 தடை உடஞ்சுடா. நீ 145 ரூபாய்ன்னு சொல்லியா சார்? அது கேஸோட நம்பர்ரா. கேஸ் நம்பர் இல்ல சார். இந்த அம்மா நான் விசாரிக்கவா? பைப் வச்சு விசாரிக்காத. இவங்க ஏட்டம்மாவா இல்ல ஊதுறவங்களா? சார் இவராச்சும் விசாரிக்கவா? இங்கிட்டு வாடா முதல்ல. போடா போகக்கூடாது. அவர் அப்பக்கப்ப கூப்பிடுவாரு. பொம்பளைனாலே இப்படிதான் கூப்பிட்டு திரியிறாரு. போக கூடாது. வாங்கம்மா வாங்க. நான் தாய் குழம்பு வாத்துக்கிற எல்லாரும் உள்ள விட்டு வருவேன். உள்ள போட்டுருவேன். போங்க சார். முதல்ல ஜிப்பே போட முடியல. நீங்க எங்க சார் உள்ள வர்றீங்க? உங்க லட்சத்தை பத்தி தெரியாதானே? ஏதாவது வசனம் தெரிஞ்சா பேசுங்க. உங்க கூடவே இருக்கிறேன். என்ன தாய் குழம்பு பாக்குறேன் உள்ள உள்ள போட்டுருவேன். உங்க சாப்பிட்டு சட்டையாது செந்தட்டில் எதுவும் போட்டாரா? என்னமா சார் தொடாதம்மா. என்னடா பிரச்சனை?
பிரச்சனை என்னடா அந்த பொம்பளை பிள்ளையால உனக்கு என்னடா பிரச்சனை சார் இடுப்புல தொட்டா கொஞ்சம் கூச்சம் ஆனா என் பொண்டாட்டி கால் நீங்க சூப்பரா இருக்கீங்க சார் அந்த விஷயத்துல வீக்கு போடே, போ. மேடம் நீங்களே நியாயத்தை கேளுங்க மேடம். என்னம்மா நான் நிப்பாட்டுவேன் நீ கேளுமா எங்க சார காணோம் எங்க நானும் அதுக்கு தான் முயற்சி பண்றேன். இனிமே மேடம் அது இருக்குல்ல இதுமே இது மேடம். வேண்டாம்மா அது எனக்கு புருஷன். மேடம். ஏய் ஒத்துறா வாய. ஏய், அது எனக்கு மரியாதையா பேசு. ஏய், வாய முரஸ். கேக்குறல உட்கார போய் உட்கார தூணா. அது இருக்குல்ல அது எனக்கு புருஷனா ஒர்க் பண்ணுது. என்னது எப்ப பார்த்தாலும் என்னை வேலை வாங்குது. துணி துவைக்கணுமா சமைக்கணுமா பாத்திரம் விளக்கணுமா எல்லா வேலையும் பண்ணணுமா. நீ இதை மூடுறா அப்படியே என்னை போட்டு என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஏட்டம்மாவே நிப்பாட்ட பாக்குற நிப்பாட்ட வாங்க உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருப்போம் டேய் இல்லடா கவனம் இல்லடா நாயே வெள்ளக்கமார் பிஞ்சுவோம் முஞ்சி ஏம்மா. என்னங்கம்மா ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும். ஆ. சம்பாரிச்சு கொண்டாந்து காசை கையில கொடுக்கவே மாட்டேங்கிறாமா அவன். டேய் எங்கடா கொண்டு போய் குடுக்குற காசா ஆட்டமா ஏய் காண்டமா ஏட்டமா ஹோட்டல் ஜாமான் தெரிஞ்சு போவோம் மேடம் ஏ நான் சம்பாதிச்சு என் குடும்பத்தை ஓட்டிட்டு இருக்கேன் நீ மேடம் போமா நீ அந்த ஆள்கிட்ட விசாரிக்கிறேன் மேடம் ஆ நான் போன வாரம் 5000 கொடுத்தேன் ஆ அது என்ன கணக்குன்னு அவள்கிட்ட கேளுங்க ஏய் 5000 எந்த மூளைக்கியா பத்தம் போன வாரம் கொடுத்து எனக்கு சோறு காய்ச்சி வருது புள்ள வெட்டி எனக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு கொடுத்தேன் ஆ அவள்கிட்ட என்ன கணக்குன்னு கேளுங்க ட்ரெஸ் எடுக்க கொடுத்தா அப்புறம் ட்ரெஸ் அது 2000 ரூபாய் போயிடும் எடுக்கல மேடம் எடுக்கலையா அவ 50 பார்லர் போயிட்டு வரா பியூட்டி பார்லரா பியூட்டி பார்லர் போறாளா அது பேர் பியூட்டி பார்லர் தானடா சரி சரி அடுத்து அவ- பார்லர் போதும் அந்த அம்மா வேற இங்கே மேல நான் பட்னியா கிடந்து இங்க இருந்து நான் என்ன கதியில டவுசர் வாங்க வழி இல்லை அதே மாதிரி எங்க ஆம்பளையால உள்ள நிலைமை கூட ஏய் இல்லை உன் பேர் கார்த்தி தானே ஏன் உன் குண்டி இவ்வளவு கருப்பா இருக்கு ஐயோ ஆ சொல்லு குண்டி கருப்பா இல்லாம மஞ்சளாவடா இருக்கு இங்க வாமா கம்முன்னு இருமா இங்க வாமா வாய மூடுமா வாயா மேடம் பேசுமா மேடம் வாய மூடுமா சார் எங்க? பேசுமா வாய மூடுமா பேசுமா பேசுனா எப்படி மேடம் பேசுவாங்க பதில் பேசுங்க நீங்க யாரு. ஏன் இந்த தொன்ன புத்தின்னு கேக்குறேன் இருங்க மேடம் உங்க குடும்பத்துல இனிமே பிரச்சனை இல்லாம நான் பாத்துக்கிறேன் தலைவா அண்ணே பிரச்சனை ஒன்னாலதான் மேடம். பிரச்சனை. இந்த அண்ணனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அவரு இதுக்கு முன்னாடி போலி டெஸ்ட் போட்டு வந்தாப்புல இல்ல ஜிப்பு இல்லாம வந்தாப்புல இல்ல உனக்கு கூட அந்த தெரியும் ட்ரெஸ்ல எனக்கு என்னமோ கூச்சமா தெரிஞ்சுச்சு பூச்செல்லாம் முண்டைக்கு பயம் கொடுத்துருச்சு பயம்லாம் இல்ல. என்ன கதியாக போதும்னு இல்லடா உச்சா போயிட்டு அப்படி நான் பார்த்தேன். ஏ மூதேவி ஒரு பேம்பஸ் வாங்கி போடக்கூடாது மேடம் உங்களை விசாரிச்சீங்களா சாச்சி அந்த மாதிரி பியூட்டி பார்லர் போதான் இது மூதேவி தண்ணியை போட்டு போட்டு சம்பாரிச்சா கொடுக்க மாட்டேங்குது வேலை செஞ்சு சார், ஏய், சார், வேலையெல்லாம் சார், செய்யல. என் பிரச்சனை நீங்க கேளுங்க சார். உங்க பிரச்சனை ஓகே நான் வந்திருக்கேன் கோச்சு விடுவீங்களா. அதெல்லாம் ஓத்து விட்டுருவேன் என்னது ஓத்து விட்டுருவேன் அது தெரிஞ்சு அவர் குடும்பத்தை வச்சு நடத்த மாட்டாராமா இவன் இருக்கால இவன் தான் என் புருஷன். இவன் மேடம். என்ன பண்றானா அது- வேலைக்கு போனானா கொண்டாந்து காசை என் கையில கொடுக்க மாட்டான். ஆனா நீங்க நல்லா சொரூரிய மேடம் பத்தி அந்த பொம்பளை கிட்ட பேசுறான். அதே இந்த அளவு கரெக்டா இருக்குமா நான் பாத்துக்கிறேன் நீ ஏன் தண்ணி இருக்குமா உன் புருஷன் போனா போயிட்டு போறேன் சரி அவன் போனா போயிட்டு போனேன் நான் இருக்கேன் சோப்படலாம இருக்கடா முதுகுல ஏய் என்னங்கடா அடுத்த நடக்குது? முட்டாட்டிக்கு முதுகு எந்த சார் அது பட்டிய கல் இல்ல நீங்க தொடச்சிருக்கீங்களா அண்ணே நீ பண்ணு ஓ பிரியா பிரியா ஆஹா ஓ பிரியா பிரியா என் தலையில எப்படி பாடுறான் ஓ பிரியா பிரியா ஓ பிரியா அந்த பாம்பு இப்படி வராது அது ஏன் பிரியாந்தனே வரும். இல்லம்மா உங்க பிரியாணி வரைக்கும் தலைவா பிரியா அப்படி கையடிக்குது சேப்பியா மாதிரி கையடிக்குது யாரும் இல்லையா நீ
தலைவா ஏய், என் தாலி நீ தூக்கிட்டாப்லையோ? திருமலைபுரத்துக்கு நீ தாத்தா ஏய், இந்தாயா, அதுல என்னை தூக்கிட்டேன். திருமலைபுரத்துல வந்து எனக்கிட்ட சொன்னாங்க பாரு, என்னண்ணே ஒரே நாளையில 3 பொம்பளை சூப்பரா பொம்பளை. ஐயோ ஏய், ஏய், எருமை, ஏய், ஏய், லூசு பையல நல்ல வேலைடா. என்னக்கு என்னடா கருமாது? இப்பத்தே இளநீ ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. தலைவா இத்தனை நாள் எங்க இருந்த தலைவா கட்ட புள்ளே குட்ட புள்ளே கருகமாணி பொட்ட புள்ளே அப்படியே பாடாத, அடுத்து மண்டே பிறந்து விடுவேன். எத்தனை நாளைக்கு அப்படியே பாடுவா? கோவப்படாதானே கோவப்பட இல்லைன்னா என்ன பாடுவா? பொறுமசாமி நீ பண்ணு நான் பாடுறேன்டா. என் தலைவன் பாட போறான்டா பாடுறா குர்ரோதா திஞ்சினா திஞ்சியாடு, ஆ. இல்லைன்னா நெத்தியாடு. ஆ. அப்படி பாடக்கூடாது. எப்படி நீ பாடுற ஆமா. நோட்டா போறது போயிட்டு வருவா. ஏய், என்னடா? ஏய், என்னடா? ஆ? என்னடா? என்னடாவா? டே இதா டே கார்த்தி டே அண்ணன் நம்ம சொல்ல வருதுடா திருமணபுரம் பயலடா. அப்பன்னு இப்பன்னு 4 பேர் சேர்ந்து சப்புங்கடா 2 பேரும் இவங்களா நான் யாருண்ணே? அது எப்படா நல்ல பொம்பளை வந்தா நான் வந்து உனக்கு அண்ணே, மச்சான். காத்தி அண்ணே. திஞ்சினா திஞ்சியாடு, அண்ணே திஞ்சினா திஞ்சியாடு, இல்லைன்னா நெத்தியாடு. அப்படி இனிமே பாடவே கூடாது. திஞ்சினா திஞ்சியாடு, இல்லைன்னா கையாடு. ஏய் இப்பத்தே மறந்துட்டு இருக்கேன் யாகப்படுத்துற. பக்கத்துல பாம்பு என்னம்மா என்ன ஏக்கிற என்னம்மா என்ன இருக்கு என்னம்மா என்ன இருக்கிற லூசு பையல அவன் அங்கிட்ட அடிச்சுக்கிட்டு ஏய் என் தலைக்கு எவ்வளவு தில்லு பாத்தியா தலை வாத்தலை அடா, நம்மளா கையெடுத்துக்கிறோம். நம்ம தான் அடிக்கணும். ஐயோ ஜெயபிரியா. எங்கே பபனார்ந்து கொண்டு இருக்கும் அன்பு மைத்தனர் மருதங்குடியை சேர்ந்த கலக்கல் மன்னன் காமிக் ஸ்டார் மருதமணி அவர்களுக்கு விழா குழுவினர் சார்பிலே பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. தந்தானே மலைக்காகத்தான் வேகம் அட கடைக்காகத்தான் நீயும் உயிர் கலந்தாடுவோம் நாம் மகனேவா நீ சொந்த காலிலே நின்று தலை சுற்றும் பூமியை வெல்லு இது அப்பன் சொல்லிய சொல்லு மகனேவா மகளேவா ஊருக்காக ஆடும் தன்னை மறப்பால் ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை மறப்பால் என்ன நாட்டுக்கு நல்லது சொன்னா அடிக்க வராப்ல. ஊருக்காக ஆடு கலைஞன் தன்னை மறப்பான். சரி சரி புலிகள் அழுவதையே ஊருக்காக ஆடும் ஊருக்காக ஊருக்காக ஆடு கலைஞன் தன்னை. அண்ணே, அவனை குத்துனே பாத்துக்கிறோம் 4000மா ஆளாகண்டா எங்க முதலாளி தங்க முதலாளி நல்ல உள்ள முதலாளி. ஒண்ணும் இல்லை இது நாடா
நிப்பாட்டி அம்புட்டு லூசு முட்டை போயிடுவேன் வேற நீங்க ஏன் தவறா டேய் நாங்க லூசுன்னு உனக்கு இன்னைக்கு தெரியுமாடா? ஏர்வாடி வந்து பார்த்தா வந்து அண்ணா அவங்க நாளத்தி மண்டே உடப்பே ஒன்னையா டேய் இல்ல டேய் கார்த்தி டேய் என்னமோ எங்க அண்ணன் சொல்ல விடுறா. ஏய் நெசம் மேல காசை கொண்டு போக போறாருடா. அண்ணே நீங்க வாங்கண்ணே. கொத்தனாராக வேஷம் போட்ட கொத்தனாரா அண்ணன் கார்த்திக் ராசா அவர்களுக்கு நமது கிராமத்தை சேர்ந்த எம் முருகன் பில்டிங் கான்ட்ராக்டர் அவர்கள் 500 ரூபாய் அன்பளிப்பு வழங்கியுள்ளார்கள். அண்ணே நெசம் மேல நான் குத்துனாருங்க. இங்கு பிரபுனாக நடித்துக் கொண்டிருக்கும் அண்ணன் மருதமணி அவர்களுக்கு சப்பானியார் ஜாம்ராஜ்யம் உயிர் நண்பன் லட்சுமணன் சார்பாக மருதை கார்த்தி மருதமணி அவர்களுக்கு 4000 ரூபாய் அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள். எனக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்திய ரெண்டு கொத்தனார் ரெண்டு சித்தாள் வந்திருக்கு. அது கணக்கா பிரிக்கலாமா பாருங்க. இதுல பிரிக்கவே முடியாது. தம்பி மதுரை கார்த்தி வந்து 4 மாசமா சொல்லிக்கிட்டே இருந்தானே உனக்கு ஒரு அமௌண்ட் இருக்குன்னு. ஆனா ஒரு 5000 கொடுத்துருக்கலாம். இல்ல குடும்பம் தானே நினைச்சாரு. 1000 ரூபாய் மருந்தாக்கள் வச்சுட்டு வந்துட்டாருன்னு. உண்மையிலே நான் பெருமைப்படக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா திருமலைபுரத்தில் எனக்கு நாடகம் கொடுத்ததே நான் பெருமைப்படக்கூடிய விஷயம். அன்றைக்கே சொன்னாங்க எங்கள் அப்பா எல்லாரும் நாடகம் பேச வந்திருக்கவங்க உங்கள் அப்பாவுக்காக உனக்கு நாடகம் தர்றோம், உனக்காகத்தான் நாடகம் அப்படின்னு சொன்னாங்க. அதுலேயும் இந்த நாடகத்தை வேற ஒரு சங்கத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு எனக்காக இந்த தேதிக்கு நாடகம் வச்சாங்கன்னு சொன்னால் நான் உண்மையிலே உங்கள் காலடிக்கு பூரா நான் பணிவாக இருக்கணும். எனக்கு அன்பளிப்பு எனக்கு பொன்னாடி பொறுத்து கௌரவப்படுத்திய இந்த விழா கமிட்டியார்களுக்கும் கிராமத்தார்களுக்கும் இந்த நாடகத்தை நடத்தக்கூடிய பிரார்த்தனை குடும்பத்தார்களுக்கும் என் சார்பாகவும் எனது தந்தை உண்மையிலே எங்கள் அப்பாவை வளர்த்ததுன்னு சொன்னால் இந்த தென்னாட்டு ஏரியா தான் கமுதி முதல்தூர் சாயல்குடி இந்த ஏரியா தான் எங்கள் அப்பாவுக்கு பேரும் போலும் வாங்கி கொடுத்தது. அதே மாதிரி திருமலைபுரத்துலேருந்து எனக்கு நாடகம் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. நான் காசு எதிர்பார்க்கல. உண்மையிலே இந்த காசு பேசணும்னு சொன்னால் இந்த வருஷத்தில் நம்ம திருமலைபுரத்தில் தான் காசு எதிர்பார்க்கல. அவங்க நாடகம் கொடுத்ததா பெருமையாக ரொம்ப பெருமையாக நினச்சேன். நேற்று மழை வந்து நின்று வச்சோன்னு இன்னைக்கு சாமியை பூரா கும்பிட்டேன். எப்படியாவது நான் திருமலைபுரத்தில் நாடகம் ஆடிடணும்டா 18ஆம் படி கருப்பா அப்படின்னு சாமி கும்பிட்டுக்கிட்டு வந்தேன். இன்னைக்கு மழை எங்கேயுமே இல்லை. உண்மை. அந்த 18ஆம் படி கருப்பை இன்னைக்கு வந்து என்னை மேடை ஏற வச்சு பேரும்போலும் வாங்கி தந்த இந்த திருமலைபுரம் கிராமத்தார்களுக்கும் விழா கமிட்டியார்களுக்கும் இந்த முக்குள மாமணிகளுக்கும் என் சார்பாகவும் எனது தந்தை அழகுவரல் சார்பாகவும் என் நாடக கலைக்குழு சார்பாகவும் எங்களையெல்லாம் அவரவர் கைவேசிக்கு கொண்டு செல்லக்கூடிய அன்பு யூடியூப் சேனல் அன்பு தம்பி கீழக்கொடும்பலூர் காணி, அன்பு தம்பி தேவர் மீடியா, அன்பு தம்பி வைகை மீடியா, இன்னொன்றுப்பா நாடக நண்பர்கள் தானே, நாடக உலகம் நாடக நண்பர்கள் அத்தனை அவரவர் கைவேசி கொண்டு செல்லக்கூடிய யூடியூப் சேனல் அன்பு தம்பி அத்தனை நல்ல உள்ளங்கள் சார்பாகவும் நன்றி நன்றி வணக்கம். தலைவன்டா. எனக்கு அன்பளிப்பு வழங்கிய சப்பானியா சாம்ராஜ்யம் உயிர் நண்பர்கள் லட்சுமணன் சார்பாக தம்பி மதுரை கார்த்திக் இந்த நாடகம் பேசுனதுலேருந்து என்னை ஃபோன் போட்டு தூங்க விடலை. ஆனால் அங்கே தூங்க விடலை. இன்னும் இப்போ உள்ளுக்கு இருக்க விடலை. என்னைய நீ எப்போ வெளியே வர்றியா வந்து வெட்டவான்றா. கொஞ்ச நேரம் இருந்தா உன் அண்ணியாருக்கு உன் முகத்தை காமிப்பான். உனக்கு தங்கச்சி வேணும் யாருக்கு தம்பி அண்ணனா? சப்பானியா சாம்ராஜ்யம் உயிர் நண்பர்கள் லட்சுமணன் சார்பாகவும் மதுரை கார்த்திகை அன்பு தம்பி மதுரை கார்த்திகை அவர்கள் சார்பாகவும் எனக்கு 4000 ரூபாய் அன்பளிப்பு வழங்கிய அவர் குடும்பத்தார்களும் என் சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி நன்றி வணக்கம். எனக்கு கொத்தனார் வேஷத்தை பாராட்டி தூக்கிட்டு இன்னொரு 600 ரூபா பாக்கி இருக்கு. ஏன்னா கொத்தனார் சம்பளம் வந்து 1200, மேசிட்ட வேலை 1100 கொடுப்பாங்க. எனக்கு அன்பளிப்பை பெருமைப்படுத்திய அன்பு அண்ணனுக்கு நெஞ்சார்ந்த நன்றி என்று கலந்த வணக்கம். ஏப்பா சித்தால் நாங்கள் 4 பேர் உட்காந்துருக்கோம். எங்களுக்கு உங்களுக்கு 2 வேலைக்கரை வெட்டி இருக்கு. அந்த சல்லி அள்ளி கொட்டணும். நீங்க எங்கள் அப்பா பேக்கரி எடுத்துகிட்டு போகிறத இன்னும் காசு கொடுக்கல. எனக்கு கொடுப்பாரு, இல்லைன்னா மிச்சரிச்சவாதம் வந்து கொடுப்பா. அங்கே பேக்கரி வச்சுருக்கக்கூடிய எனது அருமையப்பா கொடுத்துட்டாரா? ஏன்னா வந்துடுச்சா? அதான் கொத்தனார் சம்பளம் 1000 ரூபாங்கிறதுனால நமது கிராமத்தை சார்ந்த எம் முருகன் பில்டிங் கான்ட்ராக்டர் அவர்கள் கொத்தனார் நடித்த கார்த்தியன் அவர்களுக்கு 500 ரூபா கொடுத்துட்டார். 500 ரூபா கொடுத்துட்டாரு.
சித்தலாக நடித்த சேப்பிரி அவர்களுக்கு நமது கிராமத்தை சேர்ந்த வருஷம் திரும்ப ஒருத்தர் நடந்து எம் முருகன் பில்டிங் கான்ட்ராக்டர் அவர்கள் ரூபாய் 200 அன்பளிப்பு அளித்துள்ளார்கள். எனக்கு மறுபடிக்கு 500 அன்பளிப்பு அண்ணே. மூர்த்தி அண்ணனா முருகன் பில்டிங் கான்ட்ராக்டர் அண்ணனுக்கு நெஞ்சார்ந்த நன்றி என்று இழந்த வணக்கம். இங்கு பபிநாதன் நடிக்கும் மருதமணி அண்ணன் அவர்களுக்கு நமது திருமலபுரம் கிராமத்தை சார்ந்த டி முருகன் 5 ஸ்டார் நடனக்குழு அவர்கள் சார்பாக ரூபாய் 100 அன்பளிப்பு அளித்துள்ளார். இந்த நிகழ்ச்சியை அருமையான முறையில் கண்டுகளிக்கும் சுற்றுவட்டார மக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாளை நடக்க இருந்த ஆடல் பாடல் நிகழ்ச்சி ஓட்டு எண்ணிக்கை இருப்பதால் நாளை மறுநாள் 5ஆம் தேதி வைத்துள்ளோம். விடிஞ்சிருச்சு. சிவகங்கை PS கார்த்தி அவர்கள் வழங்கும் மாபெரும் ஆடல் பாடல் நிகழ்ச்சி 5ஆம் தேதி இரவு 7 மணி அளவில் நடைபெறும் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். எங்கள் மூவருக்கும் அறிமுகப்படுத்தி சொல்லுங்க, பேரை சொல்லுங்க. திருமலைபுரம் டி முருகன் வழங்கும் ஸ்டார் பாய்ஸ் நடன கலை சங்கம் அவர்கள் சார்பாக அண்ணன் முருகன் சார்பாக எனக்கு அன்பளிப்பு வழங்கியிருக்கிறார்கள். மூணு பேருக்கும் எங்கள் மூவருக்கும் அன்பளிப்பு வழங்கிய அத உங்களுக்கு கொத்தனார் அவர் தனியா அவர் வேற ஆளோ ஒரு ஆர்டர் அப்ப எங்க கொடுத்து தம்பி எங்க ஆளுங்க நான் சொல்ல முடியாது. அவர் சூப்பர்வைசரா அவர் எனக்கு காசு கொடுக்கல, நான் சொல்ல முடியாது. நீங்க சித்தார் வேலை பார்க்கல, கொத்தனார் வேலை பார்க்கல. எங்க அப்பா பேக்கரி இன்னும் வரல காசு. சரி, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். இங்க வாங்களே, வந்தலேருந்து நீ வேலை வாங்கிட்டே இருக்கீங்களே, டீ வடை உங்களோட தானே? ஐயோ, நாட்டில் ஒருத்தனுக்கு ஒரு டீ வடையோட நிற்கிறான். ஜனபிரியா உள்ள ஒரு 4000 ஏதோ ஒரு 4100 ரூபா வரையா? ஏய், எங்கடா கூப்பிடுற? மருதமணி பொழந்துனே போல் நான் 200 ரூபாய்க்கு கேட்கலாம். நான் சும்மா கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்க காசு கிடைக்கிறீங்க. ஏய், நீ அண்ணனால மாமாவாடா? தம்பி சும்மா பச்சை தண்ணி கூட கிடைக்காது உங்களுக்கு. ஏப்பா, அந்த அண்ணா மேஸ்திரி அண்ணா பேரை சொல்லி சொல்லுங்கப்பா. அன்பளிப்பு கொடுத்தாங்களா அண்ணன் பேர் சொல்லு. எங்களுக்கு அன்பளிப்பு பெருமைப்படுத்திய கொத்தனார் வேஷத்தையும் சித்தாறு வேஷத்தையும் வேஷம் செய்யலடா, வேஷம் செய்யும் இல்ல, அவ்வளவு கொடுத்தாருல. அன்பு உள்ளவங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி நன்றி வணக்கத்தை தெரிந்து கொண்டு